வணக்கம். தற்போதைய நேரத்திற்கான டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் தொடக்கம் முதலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. பெரும் எதிர்பார்ப்புகளுடன் தேர்தலை சந்தித்த ஆர்ஜேடி காங்கிரசின் மகா கூட்டணி மண்ணை கவ்வியுள்ளது. தமிழ்நாட்டின் ஜீவ நதியான காவிரி நதிநீரை நம்பித்தான் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம் இருக்கிறது என்றும் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க இன்றைய தினம் உச்சநீதிமன்ற அனுமதி அளித்துள்ளது மிகவும் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். நீதிமன்றத்தில் இது போன்றதொரு தீர்ப்பு வருவதற்கு கர்நாடகாவில் உள்ள தங்களுடைய குடும்ப தொழிலை காப்பாற்றுவதற்காக உறுதுணையாக இருந்த திமுக ஆட்சியாளர்களின் செயல் மன்னிக்க முடியாத குற்றம் என்றும் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் பதிவிட்டுள்ளார். வலுவான உள்கட்டமைப்பு, பன்முகப்படுத்தப்பட்ட ஏற்றுமதி மற்றும் வலுவான உள்நாட்டு தேவை ஆகியவை இந்திய வளர்ச்சியின் மீள்தன்மைக்கு வலுவான ஆதாரமாக உள்ளதாக மோட்டிஸ் நிறுவனம் அதன் குளோபல் மேக்ரோ அவுட்லுக் 2026-27 அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்தியாவின் வளர்ச்சி 2027 வரை 6.5% நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 60.66 விழுக்காடும், போக்சோ வழக்குகளின் எண்ணிக்கை 52.30 விழுக்காடும் அதிகரித்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு குழந்தைகள் வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறி வருவதாகவும் இந்த நிலையை மாற்றி தமிழ்நாட்டை குழந்தைகளின் சொர்க்கமாக மாற்றுவதற்காக உழைக்க வேண்டும் என்றும் அன்புமணி அழைப்பு விடுத்துள்ளார். திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருள் புழக்கம் மற்றும் கடத்தல் அதிகரித்துள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் அதிகரித்து விட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டிவனத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தொண்டர்கள் மத்தியில் பேசிய சி.வி. சண்முகம், சிறார்கள், இளைஞர்கள் போதையின் பிடியில் சிக்கி குற்ற செயல்களில் ஈடுபடுவது தொடர்கதையாகி விட்டதாகவும் ஊழல் பெருகிவிட்டதாகவும் புகார் அளித்துள்ளார். இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.